ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூட்டு மட்டும் இருந்தால் போதுங்க, குழம்பே தேவையில்லை. இது ஒன்று மட்டுமே போதும். இது குழம்பாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவு சுரக்காய் எடுத்துருக்கிறேன். சுரக்காயை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பும் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருங்க. பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நேரம் சுரக்காய் சீக்கிரமே வெந்துடும். நம்ம பருப்பையும் காயையும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். அதனால் பருப்பை கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். 400 கிராம் அளவு சுரக்காய்னா ஒரு 50 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. 2 பருப்பும் கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காயை பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். நம்ம கூட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் குலையாமல் இருக்கும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் விதைலாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை. விதை நல்லா பிஞ்சு விதையாக தான் இருக்கும். முத்தின விதை இருந்தால் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கின காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பழம் குட்டி குட்டி பழமாக தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதில் சீரகம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பூண்டு சேர்க்கணுன்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 பல் பூண்டை மட்டும் தோல் உரிச்சிட்டு 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், குழம்பு பொடி உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை இந்த மாதிரி கை வச்சு நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் மசிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையும் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் மட்டும் போதும். இப்போ குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், காய் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. அதாவது பருப்பு நல்லா குழஞ்சிட்டு வந்திருக்கு. அதே நேரம் காய் குலையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் பருப்பு கண்டிப்பாக ஊற வச்சா தான் காயும் குலையாமல் பருப்பும் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பை போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3-4 காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எப்பயுமே சுரக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. குழம்பு எதுவுமே வைக்காத அன்றைக்கி இந்த மாதிரி கூட்டு போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த கூட்டு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. இதோட டேஸ்ட்டு நான் சொன்னால் தெரியாது. நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்டான சுரக்காய் கூட்டை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.